எடப்பாடி பழனிசாமி 38 இடங்களில் படுதோல்வி அடையும் என்று தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்று முதல் மிகப்பெரிய ஒரு தேர்தல், மக்களவை தேர்தல், யாரும் எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம் உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால் முதல் முறையாக இரட்டை இலை சின்னம் இருந்தும் படுதோல்வி அடையக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமியால் உருவாகிவிட்டது என்ற அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பணத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின்தான் இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்றும், தோல்விக்கு அவரே காரணம் என்றும், இனியும் அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக வைத்திருந்தால் மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்குத்தான் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக தள்ளப்படும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இதைத்தான் அன்றே பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக ஒரு தேர்தலில் கூட வெற்றியடையாது. அவர் இருக்கும் வரை நிச்சயமாக அதிமுக படுதோல்விதான் அடையும். ஏன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளரை ஈஸியாக வெற்றியடைய வைத்திருக்கலாம். ஆனால் 56,000 ஓட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸை வெற்றியடைய வைத்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஏனென்றால் மக்கள் மத்தியில் எப்படி பேச வேண்டும், எந்த மாதிரி கொள்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அறிவு இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக தோல்வியைதான் கண்டுள்ளது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்துள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்காகத்தான் போராடி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்திற்காகவும் பதவிற்காகவும் மட்டும்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை தக்க வைத்து கொண்டிருந்தாரே தவிர அதிமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அது எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றி எல்லாம் அவருக்கு தேவை கிடையாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது கருத்து கணிப்புகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டு வருவதால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை பரிதாப நிலைமையாக மாறிவிட்டது. தேர்தலுக்கு முன்பாக இன்னும் தேர்தல் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓட்டுக்களை செலுத்திவிட்டால் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டால் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியிலும் கைவிடக்கூடிய நிலைமை உருவாகும். இது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைதான் அதிமுகவிற்கு தள்ளப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சரியான தலைமை இல்லையா என்பதையும், ஒருவேளை அதிமுகவின் திட்டமிடுதல் தான் இதற்கான தோல்விக்கு காரணமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.